குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/3/2026 வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் 13ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:15க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:52 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:48 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:56 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 1:54 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 12:52 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 5:48 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:48 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 5:48 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி மாலை 5:48 வரை விருச்சக ராசி, 5:49 முதல் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீராமபிரானை வழிபட வேலைகளில் மேன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராமபிரானை வழிபட்டால் சகல பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் சேரும் என்பது ஐதீகம். இந்த நாளில் வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ சகஸ்ரநாம பாராயணம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீராம நவமி நாளில் முழுமையாக சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் இந்த வரிகளை மட்டும் 3 முறை உச்சரித்தால் போதுமானது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று 3 முறை உச்சரிக்க வேண்டும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமஹா என்று வழிபடுங்கள். சீதாராம லக்ஷ்மண ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஸ்ரீராம நவமி நாளில் ஸ்ரீராம பிரானுக்கு உகந்த வடை, பருப்பு மற்றும் பானகம் வைத்து வழிபட்டால் அநேக க்ஷேமங்கள், லாபங்கள் கிடைக்கும். ஸ்ரீராம ஜெயம் எனும் மந்திரத்தை விடாது இந்த நாள் முழுவதும் மனதார ஆத்மார்த்தமாக நினைத்து வழிபட வேண்டும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? உயர் பதவிகள் ஏற்க சாதகமான நாள்,
வியாபார பணிகள் செய்ய ஏற்ற நாள். முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள். புதிய ஆடைகளை அணிய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் காலை 7:19 முதல் 9 மணி வரை மேஷ லக்னம், 9:01 முதல் 10:54 வரை ரிஷப லக்னம், 10:55 முதல் மதியம் 12:59 வரை மிதுன லக்னம், மதியம் 1 மணி முதல் 3:11 வரை கடக லக்னம், 3:12 முதல் 5:17 வரை சிம்ம லக்னம், 5:18 முதல் இரவு 7:17 வரை கன்னி லக்னம், 7:18 முதல் 9:16 வரை துலாம் லக்னம், 9:17 முதல் 11:22 வரை விருச்சிக லக்னம், 11:23 முதல் காலை 1:34 வரை தனுசு லக்னம், 1:35 முதல் காலை 3:40 வரை மகர லக்னம், காலை 3:41 முதல் 5:33 வரை கும்ப லக்னம், 5:38 முதல் காலை 7:18 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்கள் மனதிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வேலை நிமித்தமான செயல்களில் மாற்றங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சில பயணங்கள் காரணமாக அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். வெளியே செல்லக்கூடியவர்கள் ஒரு முறைக்கு இருமுறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டும். பணத்தை அதிகமாக கையில் கொண்டு செல்லாதீர்கள். தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கான வேலைகளுக்காக மட்டுமே கையில் பணத்தை வைத்திருப்பது மிக நல்லது. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படுறதை விட யதார்த்தமாக யோசிக்க வேண்டிய ஒரு நாளில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே மேஷராசி அன்பர்கள் கோப உணர்வை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மனதை அமைதியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய செயலுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். நல்ல ஆலோசனைகள் தெளிவை கொடுக்கும். ஆக இதுவரையில் பெரியவங்களுடைய பேச்சுக்கள்லையும் சரி, செயல்பாடுகள்லையும் சரி, இதுநாள் வரையில் இருந்து வந்த சோர்வை உங்களுக்கு இன்றைய நாள் நீங்குங்க. உறவுகளுடைய வழியில சுப செய்திகள்லாம் கிடைக்கும். மற்றவர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு கூட நீங்கள் முக்கியஸ்தபர்களாக இருப்பீர்கள். அல்லது ஒரு சிலருக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையும், மற்றவர்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக அமைகிறது. அந்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறுகள் செய்ய நேரிடலாம். வேலைகளில் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்வது உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, வேலை சம்பந்தமாக
தொழில் ரீதியாகவும் கூட எண்ணத்தை ஒருமுகப்படுத்துவது மிக நல்லது. கற்பனை திறன் அதிகரிக்குங்க. நீண்ட நேரம் கண்விழிக்கக்கூடிய விஷயங்கள், சில பிரச்சனைகளை நீக்குவது நல்லது. மதிப்பு நிறைந்த நாளாக இருக்கும். உங்களை போல் யார் இருப்பார்கள் என்கிற பெயரை எடுத்து விடுவீர்கள். இருந்தாலும் கண்ணுக்கு மறைவாக உங்களுடைய முதுகுக்கு பின்னால் பேசக்கூடியவர்களே தான் அதிகம் இருப்பார்கள். ஆக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய உறவுகளாகட்டும், நட்புகளாகட்டும், அல்லது நெருங்கியவர்கள் கூட ஆகட்டும், யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். இன்று தேவையற்ற செலவீனங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பணத்தை வேறொரு தேவைக்காக, நல்ல தேவைகளுக்காக நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்தாலும் அந்த பணமானது சில நேரங்களில் வீண் விரயங்களாக கூட நடக்கலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி தன்மையில ஸ்திரத்தன்மையை தக்க வைக்க பயனுள்ள பல யுக்திகளை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய நாள்ல தொடை சம்பந்தமாக கால்வலி பாதிப்பு ஏற்படலாங்க. அவ்வப்போது தியான பயிற்சி செய்வது, நடைப்பயிற்சி, இது மட்டுமல்ல உங்கள் துணைவர் மூலமாகவும் நல்ல ஒரு அமைப்பு இன்றைய நாள் வெளிப்படலாம். ஒரு சில நேரங்களில் நான் என்கிற எண்ணங்கள் கூட உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவதற்குண்டான சூழலை ஏற்படுத்திவிடும். இதனை தவிர்ப்பது நல. மேஷராசி என்பர்களே, அகந்தை போக்கை நிச்சயமாக கைவிட்டாலே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய உரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். மேன்மை பெறுவீர்கள். மாற்றொரு வழிமுறையை பற்றி ஆராய்வீர்கள். நன்மைகள் உண்டாக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் நீங்கும். மனதில் தெளிவு பிறக்கும். எண்ணிய காரியத்தை சரியாக முடிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி செய்து வைப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளில் இன்று வெற்றியும் நல்லதொரு சுப செய்திகளும், எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்க வேண்டுமென இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் கோல்சாரத்தின்படி ராசிகளுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, எந்தெந்த கட்டங்களில் எந்த கிரகங்களுடைய ஆளுமை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி உங்களுடைய ராசி பலன்களையும் பார்க்கலாம். இன்றைய நாள் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முதலீடுகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. வியாபாரத்தினுடைய தன்மைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், இதனை முதலீடு செய்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கக்கூடிய நிலையும், வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசைகள், உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது. ரிஷபராசி அன்பர்களே, வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக வரக்கூடிய நிலையில வேலையாட்கள் ஆதரவாக காணப்படுவாங்க. நினைக்கக்கூடிய வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். எண்ணிய வேலைகளை துரிதமாக செய்யக்கூடிய அமைப்பும் ஆற்றலும் உங்களிடம் வெளிப்படலாம். தொழில் நிர்வாகத்தை மிக திறமையாக கையாளுவீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய நபர்களிடம் மிக கனிவாக பேசி வேலைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களிடம் மட்டும்தான் உண்டு. வாக்கு சாதுரியம் நன்றாகவே இருக்கும். எந்த இடத்தில் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்கிற சூக்ஷமங்களையும் சில நுணுக்கங்களையும் கண்டறிந்து வைத்திருப்பீர்கள். அந்த நுணுக்கங்களையும் அனுபவத்தை கொண்டு நீங்கள் மிக சரியாக தொழில் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இன்று வெளிப்படலாம். மேன்மை பெறுவீர்கள். மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு அதிகரிக்குங்க. உங்களை பார்த்தாலே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சுக்களும் சரி, நடவடிக்கையும், உங்களுடைய உடல் அமைப்பு, முக பாவனைகள், முகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பொலிவு, தோற்றம் எல்லாமே உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூட மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. மருத்துவத்துறையில் படிக்கக்கூடியவர்கள், ரிசர்ச் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு அறிவு ஞானம் நன்றாக இருக்கும். புத்தி கூர்மை கூடுதலாக காணப்படலாம். எண்ணிய பாடங்களை புரிந்து படிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படலாம். பொதுவாக இன்றைய நாள் தொடக்கமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. எழுத்து தொடர்பான துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் வந்து சேரும். சினிமா துறையில், கலைத்துறையில் பயணிப்பவர்கள், அதே போல கைவினை கலைஞர்கள், கவிஞர்களுக்கும் கவிதை எழுதக்கூடியவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் ஏற்றம் உண்டாகும். இதுவரையில் கிடைக்காத வாய்ப்புகள் கூட இனி வரப்போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்குண்டான வழி கிடைக்குங்க.
உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. அரசமர விநாயகரை சுற்றி வர ரிஷபராசி பெண்களே, உங்களுக்கு வெகு சீக்கிரமாக நல்லதொரு குழந்தை ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் தீர்க்க ஆயுளுடனும் எல்லா விதமான சௌபாகியங்கள் பெற்று நல்லதொரு குழந்தை பிறக்கும். கவலைப்பட வேண்டாம். காலத்தினுடைய கட்டாயம் சில விஷயங்களுக்காக உங்களுக்கு தள்ளி போய் இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். ஆக தைரியத்தை மட்டும் எப்பொழுதுமே கைவிடாதீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். ஒவ்வொரு சஷ்டியும், அதாவது வளர்ப்பிறையாகட்டும் தேய்பிறை சஷ்டியில் முருகப் பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்ய அற்புதமான குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் தோற்று போக மாட்டீர்கள். ஜெயிப்பது என்பது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது. ஆக எதை நினைத்தாலும், வியாபாரமாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான நிலையாகட்டும் எதை ஒன்றையும் தொட்டாலும் அதில் நல்லதொரு விருத்தி உண்டாக்குங்க. கடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்க போகிறவை நல்லதாக நடக்கட்டும் என எண்ணி மனதார நீங்கள் இறை வழிபாடு செய்து வந்தாலே போதும். குடும்பத்தில் கலகலப்பும் நல்லதொரு சூழல் உண்டு. ரிஷபராசி அன்பர்களை, வீடு மனை இல்லாதவர்களுக்கு கூட வாடகை வீட்டில் அதிக ஆண்டுகள் சிரமப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. வீடு கட்டுவதற்குண்டான வங்கி கடனாக இருக்கட்டும், கார் வாங்குவதற்கும் கடன் பெற்று இருந்தாலும் அந்த கடனில் இருந்து விடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சீராகவே இருக்கும். ஆக பழைய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளும், அடகு வைத்த தங்க நகைகளை மீட்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கிறது. ஆக கவனமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யும் பொழுது சுப பலனை மட்டுமே பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைஞ்சிடும். எதிர்பாராத வகையில சில தன வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வருமானத்திற்கு என்றுமே குறைவு இருக்காது. இன்றைய நாள் அற்புதமான ஒரு அமைப்போடு தொடங்கி இருக்கிறது. மன நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் சகலவிதமான சௌபாகியங்கள் இருப்பதோடு மன நிம்மதி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டாக்கி தரும். குரு சுக்கிர ஓரைகளை சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சுக்கிர ஓரைகளை புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள் வாங்குறது, நிலம் சம்பந்தமான விஷயங்கள், புதிதாக வாகனம் வாங்குகிறீர்கள் என்றாலும் கூட நீங்கள் சுக்கிர ஓரையில் செய்தால் அற்புதம். சுக்கிர ஓரையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக மருந்து மாத்திரைகளை உட்கொண்டால் வெகு சீக்கிரமாக குணமடையும் என்பது ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. ஆக அந்த நேரத்தில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக நலன் பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் குதூகலமும் நிறைந்த நாளாகவும் தன விருத்தி ஏற்பட வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள், கிரக அமைப்புகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ராசி பலன்கள் எப்படி அமையும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இதனை பொறுத்து உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம். இதனால் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்குங்க. இதுவரையில முடியும் நினைச்ச சில காரியங்கள் முடியாமல் இருந்ததனால் அந்த வேலைகளை திரும்ப நீங்கள் எடுத்தால் நிச்சயமாக நடக்கும். இழுபறியாக இருந்த வேலைகளை முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். அந்த காரியத்தின் மூலம் தன லாபம் கிடைக்கும், ஆதாயம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களை, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசை, லட்சியம், கனவு, உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நவ கிரகங்களுடைய நல்லதொரு பார்வை, சுப அனுகிரகம் உங்களுக்கு உண்டாக்க போகிறது. ஆக குரு பகவானுடைய ஆசிகள் ஒருவருக்கு இருந்தால் மட்டுமே, குரு பகவானுடைய பார்வை யாருக்கு நன்றாக இருக்கிறதோ பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இதனால் ஆபரண சேர்க்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு தேவைகளுக்கு மேலேயே அதிகமாக உபரியாக தங்கம் சேர்க்கக்கூடிய யோகம் உருவாகுங்க. ஆக இன்றைய நாளில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கையின் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதீதமான மன திருப்தியும் உருவாகுங்க. வெளிநாடு பொருட்கள், விலை உயர்ந்த, மற்றவர்கள் எண்ணியும் பார்க்க முடியாத சில பொருட்களை கூட நீங்கள் வாங்கி விடுவீர்கள்.
செய்வீர்கள். அதற்கு தேவையான பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆக எண்ணிய காரியங்களையும் செய்து முடிப்பதில் காலதாமதம் இருக்காது. நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக மிதுன ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கலாங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீங்க. மனசுல சந்தோஷமும் குதூகலத்திற்கு குறைவு இருக்காது. ரொம்பவே நம்பிக்கையோட ஒவ்வொரு காரியங்களில் ஈடுபடுறதுனால உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. பிறரால் செய்ய முடியாத வேலைகளை கூட இன்றைய நாள் நீங்கள் தொடும் பொழுது அந்த வேலைகள் மிக எளிமையாக நடக்கும். மற்றவர்கள் வியக்கக்கூடிய வகையில் கூட இருக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகம், நல்லதொரு புத்தி கூர்மை, ஞானம், அறிவு இவையெல்லாம் மேன்மைப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபார வேலைகள் இருந்த மந்த தன்மைகள்லாம் குறையுங்க. மிக சிறப்பாகவும் சுறுசுறுப்போட செயலாற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். இதுவரையில எடுக்காத முயற்சிகளை கூட இந்த நாள் நீங்கள் எடுத்தால் நிச்சயமாக அதில் ஒரு வகை பலன் உண்டு. மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த காலமெல்லாம் போய் இனி வரக்கூடிய காலம் நீங்களாகவே ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பும், எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவும் சாதகமாகவே இருக்குங்க. வியாபாரத்தை வளர்ச்சி அடைறதுக்கு உண்டான வகையில கொள்முதல் செய்யறதும், முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் நல்ல நபர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். வாழ்க்கை துணைவர் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல திருப்தியும், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் மற்றவர்களும் இருப்பாங்க. வீட்டை பராமரிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் என்றே சொல்ல முடியும். கையில் தன வரவுகள் இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பெண்களே, மிதுனராசி பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றே சொல்ல முடியும். எந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகள் செய்ய வேண்டும், சரியான முறைகளை கையாளுவார்கள். சரியாக திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபடுவதால் எண்ணிய காரியங்கள் கைகூடி வருங்க. வீட்டில் பிள்ளைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டுமல்லாது மற்ற துறைகளிலும் அவர்கள் சிறப்பாக வருவதற்கு உங்களால் முடிந்த அளவு முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இந்த நாள் சமூகத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு நல்லதொரு மதிப்பு கிடைக்கும். சொல்வாக்கு உயருங்க. ஒரு மனிதருக்கு 2 விஷயங்கள், அதாவது செல்வாக்கும் சொல்வாக்கும் இருந்துவிட்டால் அவரை விட மிகப்பெரிய நபர்கள் யாருமே கிடையாது என்பது உண்மை. ஆக உங்களுடைய கிரக அமைப்பு படி இன்றைய நாள் திருப்திகரமாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதலான அக்கறை எடுத்துக் கொள்வதும் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதற்கு ஏற்ற வகையில கையில் பண இருப்பும் தாராளமாக இருக்கிறது. தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு நல்லதொரு பலத்தை உண்டு பண்ணும். படிப்பின் மீதான ஆர்வம் கூடுதலாக இருக்கும். நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செய்வீர்கள். பள்ளிகளிலும் சரி, கல்லூரிகளிலும் ஆசிரியர்கள், பேராசிரியர்களுடைய ஆதரவும், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். தாய் தந்தையருடைய அனுசரணையை பூரணமாக பெறக்கூடிய நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாள் வியாபாரமாகட்டும், தொழில் ரீதியாகட்டும், தன வரவுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. தேவைகளுக்கு போக உபரி பணமே கிடைக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. முக்கியமான விஷயங்களை செய்யும் பொழுது ஹோரைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக ஹோரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். புதன் ஹோரையில் முயற்சிகள், கல்வி சம்பந்தமாக, வீடு கட்ட, தொழில் சார்ந்த விஷயங்கள், நிலம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் புதன் ஓரை சிறப்பு. அதே போல குரு சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் துவங்கலாங்க. நல்ல எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகளில் நல்லதொரு வெற்றியும், மனநிலையில் குழப்பங்கள் இல்லாத ஒரு தன்மையும், மனதில் எண்ணிய காரியங்கள் செய்வதற்குண்டான சூழ்நிலையும், நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி கிரகங்களினுடைய அமைப்பையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றால் போல் ராசியினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். இந்த நாள் கணவன் மனைவி கிடைக்கே அனுசரித்து போக வேண்டியது அவசியம். குடும்பத்தினுடைய தன்மைகள், நிலைமைகளை சீர்படுத்திக் கொண்டாலே வெளியே செல்லக்கூடிய ஆண்களுக்கு நல்லதொரு அமைப்பும், மனநிலையில் உற்சாகம், வேலையில் ஈடுபாடு, நல்லதொரு திறமைகள் வெளிப்படுவதற்குண்டான மனநிலை, புத்தி கூர்மை அனைத்துமே நன்றாக இருக்கும்.
ஆக அடிப்படையிலேயே குடும்பத்தில் நீங்கள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளோ சண்டை சச்சரவுகளோ வேண்டாம். அமைதி போக்கோடு வேலைகளை ஈடுபட வேண்டும். பொதுவாக உங்களுக்கு அதீத கோபம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். எந்த காரியம் இல்லை என்றாலும் கோபத்திற்கு மட்டும் பஞ்சம் இருக்காது கடகராசி அன்பர்களுக்கு. ஆக சூழ்நிலைகளை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் கணவன் மனைவிக்கிடையே மட்டுமல்லாது மற்ற தாய் தந்தையரிடமும் உடன் பிறந்தவர்கள் பெற்ற பிள்ளைகளிடம் கூட பொறுமையும் கவனத்தோடு கையாள வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த ஒரு செயலையுமே புதிதாக கையில் எடுக்க வேண்டாம். மந்தமான ஒரு சில காரியங்கள் நடக்கலாம். வேகம் வேண்டாம். தலைக்கவசம் அணிவதும் முகக்கவசம் அணிந்து கொண்டு வாகன பயணங்களை மேற்கொள்ளுங்கள். அலட்சியம் காட்டாதீர்கள். வேகத்தை விட விவேகமே நல்லது. உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். பேச்சில் பொறுமை, செயல்பாடுகளில் பொறுமை, நிதானம். ஆக மற்றவர்களுடைய செயலுக்கு கூட நீங்கள் துணை நிற்காதீர்கள். எந்த நிலையிலும் முன்னிலையாக இருந்தீர்களேயானால் தேவையற்ற பிரச்சனைகள் தான் உண்டாகும். ஆக மற்றவர்கள் விஷயத்தில் இருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் கருத்துக்கள் கூறுவதோ விமர்சனங்கள் செய்வதோ கூடாது. புதிய விஷயங்களுக்கு பதிலாக பழைய விஷயங்களை முடிப்பதற்கு முயற்சி செய்தாலே போதுமானது. மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். தேவையற்ற வீண் விதண்டாவாத விஷயங்கள் நடக்கலாம். சிந்தனைகள்ல போக்குல ஒரு சில பிரச்சனைகள் மனநிலைகள்ல ஒரு புரிதல் என்பது காணப்படாது. மற்றவர்களிடம் குறை கண்டுபிடித்து தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவீர்கள். அந்த விஷயத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்ப்பது போல் முழு அனுபவம் உடையவர்களுடைய செயல்பாடுகள் போல் இருக்காது. ஏதாவது குறைகள் இருந்தாலும் மன்னித்து போனால் இந்த நாள் அந்த வேலைகளை நீங்களும் கொஞ்சம் எடுத்து செய்யும் பொழுது பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். ஆக வியாபாரத்திலும் சரி தொழில் நிர்வாக துறையிலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய செயலுக்கு முன் நிற்காமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். புதிய அனுபவங்கள் பயணத்தின் மூலம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே. உடல் நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். தன்னம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் தைரியத்திற்கும் குறைவு இருக்காது. யாரிடமும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெற நினைத்தாலும் கூட உங்களுடைய செயலில் ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆக பொறுமையாக நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். கிரகங்களினுடைய தன்மை நன்றாக இருக்கும் பொழுதும் சுப பார்வைகள் இருக்கும் பொழுது சாதாரணமாக நீங்கள் செய்தாலும் கூட அவற்றை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நினைத்து அனைவரும் பாராட்டக்கூடிய நிலை உருவாகும். சாதாரணமான ஒரு நிலை எளிமையாக நீங்கள் நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆடம்பரம் தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்திற்கு பரபரப்போ ஆடம்பரமோ கூடாது. எந்த அளவிற்கு எளிமையாக நடந்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் மந்தத்தன்மை இருக்கும். படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவற்றை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். ஈடுபாடு என்பது சற்று குறைவாக இருக்கலாம். வரக்கூடிய தேர்வுக்காக முன்கூட்டியே தயார் செய்யுங்கள். எப்பொழுது படிப்பதாக இருந்தாலும் மூச்சு பயிற்சி 5 முறை செய்ய வேண்டும். அதே போல தியானத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது மட்டுமே படிப்பின் மீதான ஆர்வம், படிக்கக்கூடிய விஷயங்களில் புரிதல், அதே போல தேர்வுகளில் நன்றாக எழுதி மேன்மைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். இந்த நாளில் சோம்பல் தனத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். அமைதியாக இருந்தால் அனைத்தும் சாதகமாக இருக்கும். தொழில் விஷயங்களில் கூட்டாளிகளுடன் எந்த வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளையோ அல்லது கேள்விகளையோ எழுப்புவதற்கு உகந்த நாள் அல்ல. ஒப்பந்தங்கள் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு முடிவுகள் எடுப்பது என்பது சற்று சிரமமாக இருக்கலாம். உங்களுடைய ராசிப்படி சுப ஓரைகளை அறிந்து கொள்ளுங்கள். சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் பொதுவாக செய்யலாம். சுக்கிர ஓரையில் கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. வாகனம் தொடர்பாகவும் உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர ஓரை சிறப்பானதாக இருக்கும். இயலாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்வதும், பசுக்களுக்கு, பட்சிகளுக்கு, எறும்புகளுக்கு, பூனைகளுக்கு, நாய்களுக்கு உணவிடுவது சிறப்பு. காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்து குடிப்பதற்கு தண்ணீரும் வைத்து விடுங்கள். ஓரளவிற்கு உங்களுடைய பிரச்சனைகள் குறையறதுக்குண்டான சூழ்நிலை சாதகமாகவே அமையுங்க. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுக்கு இப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் பொழுது தியானம், யோக பயிற்சிகள் இந்த 2 தான் கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்திகரமாகவும்
மன நிறைவுடன் அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய ராசியின்படி பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய அமைப்புகளை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய ராசியின் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதையும் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உத்தியோக வேலைகளில் ஈடுபாடு குறையுங்க. ஏன்னா எதை ஒன்றையுமே கவனமாக செய்ய இயலாது. ஆக மக நட்சத்திரக்காரர்களே பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். செயல்பாடுகளில் அவசரம் வேண்டாம். பிறரிடம் பேசும் பொழுது கோபத்தை வெளிக்காட்டாதீர்கள். கனிவாகவும் பொறுமையாக பேச வேண்டிய ஒரு சூழல் உண்டு. நெருக்கமானவர்களிடம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். புது விஷயங்களை கையில் எடுத்தாலும் தேவையற்ற இழுபறியான நிலைகள் காலதாமதத்தோடு காணப்படலாம். எண்ணிய காரியங்கள் செய்ய இயலாமல் போகலாம். தேவையில்லாமல் எந்த வீண் விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். குறிப்பாக மற்றவர்களுடைய செயல்களில் தலையிட வேண்டாம். இந்த நாள் அமைதியாக உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர வீண் வம்பு வழக்கு இது தொடர்பான செயல்களில் செல்லாதீர்கள். கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்பட வேண்டும். யாராவது ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டாலும் தவிர்த்து விடுங்கள். அந்த பணம் மீண்டும் கைக்கு கிடைப்பது என்பது காலதாமதமாகத்தான் இருக்கும். அவசரத்திற்கு உதவி செய்வது தவறு இல்லை. இருந்தாலும் எந்த நபர்களுக்கு எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், எந்த நேரத்தில் கொடுக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஆக கடன் சம்பந்தமாக யாரிடமும் நீங்கள் பணத்தை பொறுத்த வரையில பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். அதிலும் பிறருடைய பணம் என்றால் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்களோ வாய் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் வெளிப்படுவதற்கு விலகுவதற்கு தியானம் யோக பயிற்சிகள் மிகவும் நல்லது. மனநிலையில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எப்படி இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவது என்றே தெரியாமல் திக்குமுக்காடி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, மௌன விரதத்தை கடைபிடிப்பதும் உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு செய்தாலே போதும். மன அமைதி என்பது தானாக வந்துவிடும். மனநிலையில் நல்லதொரு இணக்கம் காணப்படலாம். சில விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் உண்டாகுங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறும் பொழுது மாணவர்களுக்கு புதியதொரு அனுபவம் கிடைக்கும். அதிகமான ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய வகையில சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். பல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு உண்டு. இடைவிடாது திரும்ப திரும்ப ஒரு வேலைகளை நீங்கள் செய்வதால் அதனால் நல்லதொரு அனுபவம் உண்டாகும். கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாகட்டும், கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு அனுபவம் ஏற்படலாங்க. வர்த்தகம் தொடர்பாக முதலீடுகளில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் சொல்வதையோ உறவுகள் சொல்வதையோ அப்படியே நம்பி விடாமல் ஆழமாக சிந்திக்க வேண்டும். பணத்தினுடைய தன்மைகள், செலவினுடைய போக்குகளை ஆராய்ந்துதான் செய்ய வேண்டுமே தவிர மனதில் பட்ட விஷயங்களை அப்படியே செய்வது என்பது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும். வீண் விரயங்கள் உண்டாகலாங்க. வியாபாரத்திலும் சரி, புதிய பொருட்களை அறிமுகம் செய்வதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை முழுமையாக அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி எந்த விஷயத்திற்காகவும் பணத்தை மட்டும் முதலீடு செய்ய வேண்டாம். ஒவ்வொரு செலவையும் நீங்கள் கண்காணித்து பார்த்து செய்வது நல்லது. வாகன பயணம் தொடர்பான நிலைப்பாடுகளில் விவேகம் தேவை. அதாவது பொறுமையாக செல்ல வேண்டும். தலைக்கவசம் முகக்கவசம் அணிவது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையே பேச்சுவார்த்தைகள் காரசாரமாக இருக்கலாம். கணவன் சொல்வதை மனைவியும், மனைவி சொல்வதை கணவனும் புறக்கணிக்கக்கூடிய நிலை உருவாகும். வீட்டில் பிள்ளைகளால் தேவையற்ற இடர்பாடுகள் வந்து போகலாம். குழந்தைகளுடைய அபார வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது பார்த்து கவனமாக உதவி செய்து வந்தாலே உங்களுக்கு எந்தவிதமான உபத்திரவமும் காணப்படாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்தாலே போதும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைப்பதற்கு பசுக்களுக்கும் எறும்புகளுக்கும் தான தர்மங்கள் செய்ய உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. தோஷங்கள் விலகுங்க. மதிய நேரத்தில் காகத்திற்கு எள் கலந்த உணவை, சாதத்தை, அதிலும் கருப்பு எள் கலந்த உணவை மட்டுமே நீங்கள் காகத்திற்கு படைப்பதால் முன்னோர்களுடைய ஆசையை பெறுவீர்கள். தாய் தந்தையர் இல்லாதவர்கள் உங்களுடைய தாய் தந்தைக்கு நிகரான வயது ஒத்த உடையவர்களுக்கு ஆடை தானம் செய்தால் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் மன சோர்வு ஏற்படும். படிக்க முடியாத படிக்க சூழ்நிலைகள் ஏற்படலாம். வேலைக்கு செல்வோர் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் ஒரு சில வேலைகளை மட்டுமே நீங்கள் அதிக கவனத்தோடு செய்ய முடியும். சில பொறுப்புகள் இன்னும் மென்மேலும் உங்களுக்கு பாரத்தை உண்டாக்கிவிடலாம். கூட்டாளிகளோட வசம் தொழில் ரீதியாக ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற வீண் பிரச்சனைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சுக்கிரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து தொடர்பாகவும் செவ்வாய் ஓரை, சூரிய ஹோரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரம் நட்சத்திரக்காரர்களை பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு அனுபவ அறிவு உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகளில் நல்லதொரு வெற்றியும்
தன்னம்பிக்கையும் கூடுதலான பலம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என இறைவனை மனதார நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களுடைய கோல்சாரப்படி எப்படி இருக்கிறது, அதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். பொழுது மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு உன்னதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மனதில் தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். எடுத்த காரியத்தில் திறம்பட செய்து முடிக்கப் போகிறீர்கள். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குதூகலமும் கொண்டாட்டமுமாக இன்றைய நாள் அமையப் போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமையும் மனநிலையில் நல்ல கருத்துக்களும் அதிகரிக்கலாம். சிந்தனைகளில் தெளிவு காணப்படும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமானதாகத்தான் அமையப் போகிறது. நவ கிரகங்களினுடைய சுப பார்வையும் நல்லாசையும் உங்களுக்கு பூரணமாக இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம். நினைத்த வேலைகளை சுதந்திரமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். வெளிநாடுகள் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் வேலை விஷயமாக, வியாபார நிமித்தமாக, தொழில் ரீதியாகவும் வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்பார்த்தபடி பிறரால் நல்ல உதவிகள் கிடைக்குங்க. பிரமுகர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். அரசாங்க துறை சார்ந்த அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். இந்த நாள் உங்களுடைய எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சிந்தனைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படலாம். மனநிலை சீரான போக்கே காணப்படும். ஆக குடும்பத்தையும் உங்களுடைய தொழில் நிர்வாகத்தையும் மிக சரியான போக்கிலேயே கொண்டு செல்வீர்கள். குடும்பத்திற்காக புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பும், குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய நாள். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான அமைப்பு இருக்கிறது. தொழில் விஷயமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாக குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மன கருத்துக்கள், வேறுபாடுகள் இது தொடர்பாகவும், சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தமான காரியங்களுக்காக வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய தீர்ப்புகள் நியாயமானதாக வரக்கூடிய முடிவுகள் காரணமாக குடும்பத்திலேயே மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். இழுபறியாக இருந்த பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வருமானம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. பணவரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. இறைவனுடைய அருளால் நவ கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. உடல்நிலை நன்றாக இருக்கும். தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்குங்க. கூடுமான வரையில் பெற்றவர்களால் நிச்சயமாக ஆதாயம் உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வி தொடர்பான துறைகளில் நல்ல மேன்மையாக வருவீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய அமைப்பும் எண்ணத்தில் தெளிவு உண்டாக்குங்க. நண்பர்களுடைய ஆதரவு மன நிம்மதியை உண்டு பண்ணும். தெரியாத சில பாடங்களை அறிந்து கொள்வதற்குண்டான சூழல்கள் உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களை ஆசிரியர்கள் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். தகுந்த தயார் நிலையில் இருப்பீர்கள். வரக்கூடிய தேர்வை எதிர்நோக்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கு படித்துக் கொண்டே வேலையில் ஈடுபடக்கூடிய யோகமும் உண்டு. இந்த நாள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நன்மதிப்பை பெறுவீர்கள். மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் சூக்ஷமங்களை அறிந்து கொண்டு செயல்பட போகிறீர்கள். இந்த நாள் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். கடன் தொடர்பான தொந்தரவுகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். சூரியனை கண்ட பனி போல பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகிறது. கன்னிராசி அன்பர்களே, மன நிறைவும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். குலதெய்வ வழிபாடும் செய்யலாம். அற்புதம் உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான சுப கிரக ஓரைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். கன்னிராசி அன்பர்களே, சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது. புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்யலாம். நன்மைகளை உண்டாக்கி தரும். உங்களுடைய ராசிப்படி இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். எடுத்த வேலைகளில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் மனதில் உறுதியான நிலைப்பாடுகளோடு செய்யும் பொழுது நல்லதொரு தன லாபம் கிடைக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது, எந்தெந்த கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உறவினர்களுடைய வருகையால மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், சில பேச்சுவார்த்தைகள், திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகள், வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான செயல்கள், ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உறவுகளுடைய வருகை காணப்படலாம். மன திருப்தியும் சந்தோஷமும், வீடே களை கட்டக்கூடிய அமைப்பும், இசை மங்கள நாத ஒளிகள் ஒலிக்கும். உங்கள் வீடே மங்களகரமாக தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு வீடாக காணப்படலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும். துலாம் ராசி அன்பர்களே, நேர்மையும் சத்தியத்தையும் மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள் நீங்கள். புதிய வியாபாரம் தொடர்பாக கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். எதை ஒன்றையுமே நேர்மையுடனும் நியாயமாகவும் நடத்துவதால் உங்கள் மீதான நன்மதிப்பு பிறரிடம் அதிகரிக்கக்கூடும்.
சமூகம் தொடர்பான செயல்களில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு பயணப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய வியாபாரத்திலிருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். கடை விஸ்தாரம் செய்வதற்குண்டான பண தேவைகள் நிறைவேறக்கூடிய நாள். இலக்கியம் தொடர்பான துறைகள் இருக்கிறவங்களுக்கும் ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், சமூக சிந்தனை கொண்டவர்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நன்றாக இருக்கும். இதுவரையில் கிடைக்காத புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகிறது. சமூகத்தில் நீங்கள் மிகப்பெரிய மனிதராக பேசப்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஒரு சிலருக்கு விருதுகள், பாராட்டுகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வளர வளர வாழ்க்கையில் நல்லதொரு அனுபவமும் உங்களுக்கு உண்டாகும். பணிவோடு நடந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. நவ கிரகங்களுடைய நல்லருளும் நல்லாசையும் நன்றாக இருப்பதால் மட்டுமே உங்களுக்கு சுப பலனாக இன்றைய தினம் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு உதவி என்று செய்யக்கூடிய நிலையில நண்பர்கள் இருப்பாங்க. உறவுகளிடத்தில் ஆதாயம் உண்டாக்கும். மனைவி வழி உறவுகளால் பணம் பொருள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. செயல்படக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு உழைப்பை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் அதீதமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். ஆதாயம் உண்டாகும். வியாபார நிமித்தமாக நீங்கள் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கலாம். வாடிக்கையாளர்களை அதிகமாக கவரக்கூடிய விதமாக சில அறிவிப்புகள், சலுகைகள் வெளியிடக்கூடிய நிலை உண்டு. தொழில் ரீதியாக பங்குதாரர்கள் உங்களுக்கு நல்லதொரு ஆதரவை கொடுப்பாங்க. பணியாட்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை உண்டாக்கி தரும். பணத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. துலாம் ராசி அன்பர்களே, ஆக உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது ஞானம் அதிகரிக்குங்க. சிந்தித்து செயல்படுத்துவீங்க. எதிர்காலத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிள்ளைகளுடைய செயலுக்கு ஏற்றால் போல் அற்புதமாக நடக்கும். வீட்டில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரப்போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மிக அற்புதமான நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநிலையும் சிறப்பாக காணப்படலாம். பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் புதியதொரு சவாலை சந்தித்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். எதிர் நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. கோப்பைகள், பரிசுகள் வெல்வீர்கள். மாணவர்களே, கல்வி தொடர்பாக போட்டிகளில் கலந்து கொண்டாலும் சரி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி அல்லது கவிதை தொடர்பான விஷயங்கள், வரைபடம், ஓவியம், உங்களுக்கு தெரிந்த ஒரு செயல்பாடுகளில் நீங்கள் போட்டிகளில் கலந்து கொள்வதாலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பலருக்கும் மத்தியில் பாராட்டுதல்கள் அதிகமாகவே கிடைக்கும். படிப்பிலும் சாமர்த்தியத்துடன் செயல்படுவீர்கள். புத்திசாலித்தனம் சற்று கூடுதலாகவே இருக்கும். பயணங்கள் ஈடேறக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால் இந்த நவ கிரகங்களினுடைய சுப பார்வை உங்களுக்கு சுபிக்ஷத்தை இன்றைய நாள் ஏற்படுத்தக்கூடும். மனநிலையில் தெளிவும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலையும் குடும்பத்தில் கலகலப்பும் அதிகரிக்கக்கூடிய நாள். வருமானமும் திருப்திகரமாக கைக்கு வந்து சேரும். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட போகிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களின் நெருக்கடி கொடுத்தவர்கள் கூட சமாதான போக்கோடு அமைதியாக நடந்து கொள்வார்கள். உங்களுடைய ராசிப்படி சுப ஹோரைகள் பார்த்து முக்கியமான விஷயங்கள், சுப காரியங்களில் ஈடுபடுங்கள். நல்லது உண்டாகும். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகளும் உங்களுக்கு சுப பலனை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வாறு பார்க்கும் பொழுது செவ்வாய் ஓரையில சுப காரியங்கள் என்னென்ன விதமாக செய்யலாம் என்றால், சொத்து தொடர்பாக அரசாங்கம் சார்ந்த விஷயம் 2ற்கு மட்டுமே செவ்வாய் ஓரை உங்களுக்கு நல்லது. பணம் சார்பாக பார்க்கும் பொழுது சந்திர ஓரையும், கல்வி தொடர்பாக சுக்கிர ஓரையும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். மன நிம்மதி உண்டாகும். முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடு மேற்கொண்டால் பெரியவர்களுடைய ஆசைகளை பூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் கூடுதலான மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்க வேண்டுமென மன ரீதியாக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாளுக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி கிரக அமைப்புகளை பற்றி அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உடன் பிறந்தவங்களோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தேவையற்ற சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். பேசும் பொழுது எதிலும் வார்த்தைகளில் தெளிவோடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் தொடர்பாகவோ வீட்டில் தேவையற்ற வீண் வாதங்கள், சண்டை சச்சரவுகள், சில பிரச்சனைகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக முன்கூட்டியே சில சூழ்நிலைகளை அறிந்து கொள்வதால் பொறுமையும் அமைதியுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். யாரிடம் பேசினாலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாதம் செய்ய வேண்டாம். குடும்ப நபர்களிடம் நீங்கள் அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்வது நல்லது. உத்தியோக வேலைகள் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் ஏற்படலாங்க. உத்தியோக நிமித்தமாக பார்க்கும் பொழுது வேலைகளை எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படலாம். எப்பொழுதும் போல் இல்லாமல் நீங்கள் இடமாற்றத்தை விரும்புவீர்கள் அல்லது தானாக உங்களுடைய உத்தியோக அலுவலக ரீதியாக வேறு இடங்களுக்கு
டிரான்ஸ்பர் ஆக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை விட எதிர்பாராமல் தான் ஒரு சில காரியங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்களால நன்மைகள் உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்பொழுது இன்றைய நாளில் வேலை விஷயமாக, வியாபார நிமித்தமாக, தொழில் இப்படி ஏதாவது ஒரு வகையில் சொந்த காரியங்களுக்காகவும் வெளியூர்களுக்கு புறப்பட வேண்டிய நிலை உண்டாகலாம். உங்களுடைய பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகளுக்குண்டான நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கிறது. தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் உத்தியோக ரீதியாக தன லாபம் பெற வேண்டி மிக திறமையாக செயல்படுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, தைரியத்துடன் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட போகிறீர்கள். வியாபார வேலைகள்ல ஈடுபாடு சற்று கூடுதலாக இருக்கும். போட்டி நிறைந்த நாள் இருந்தாலும் எதிர் நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தன்னம்பிக்கை உயரும். நம்பிக்கையோடு ஒரு சில வேலைகளை செய்து முடிக்க முடியும் என்கிற ஆர்வமும் ஈடுபாடு உங்களை வழிநடத்தி செல்ல போகிறது. குடும்ப உறவில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வியாபார விஷயமாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ குடும்ப உறுப்பினர்கள் உங்களோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தால் அவர்களிடம் எந்தவிதமான வாக்குவாதங்களோ பேச்சுவார்த்தைகளோ வைத்துக் கொள்ளாதீர்கள். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகத்தான் இருக்கிறது. மன ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். உடல்நிலையில் அவ்வப்போது சில சோர்வுகள் வந்து நீங்கலாம். தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை கையாளுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான நிலை இருக்கிறது. உங்களுடைய ராசிப்படி மாணவர்களே படிக்கக்கூடிய நேரத்தில் படிப்பதும், மற்ற நேரத்தில் வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். ஒரு சில நேரத்தில் உங்களால் படித்துக் கொண்டே வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணமும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதயமாகும். ஆக படித்துக்கொண்டு சம்பாதிக்கக்கூடிய நிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் யாராவது ஒரு சிலருக்கு வரலாம். ஆக திறமைகளை வெளிப்படுத்தினால் நீங்கள் வேலைகளும் பார்த்துக்கொண்டு வருமானமும் கைக்கு கிடைக்கும்படியாக செய்வீர்கள். தொழில்நுட்பம் சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். இசை பாடல்களிலும் இசை பயிற்சி பெற வேண்டி ஒரு சில முயற்சிகள் கைகூடி வரலாம். பயிற்றுவிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆக கலை தொடர்பான துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்லதொரு உன்னதமான நிலை உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாகத்தான் இருக்கிறது. அன்னதான தர்மங்கள் செய்வதும், குடிப்பதற்கு நீர் கொடுப்பது, நீர்மோர் பந்தல் வைப்பது, நல்ல சுவையான பழங்கள் தானமாக கொடுப்பதும் அவசியம். முன்னோர்களுடைய ஆசிகளை பெற வேண்டி இயலாதவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில எளிய தான தர்மங்கள் கூட முன்னோர்களுடைய ஆசிகளை பெற வைக்கும். மன திருப்தியுடன் செய்து பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். இந்நாளில் குலதெய்வ வழிபாடும் அவசியம். பிரார்த்தனைகள் செய்ய வேண்டியவர்கள் இந்த நாளில் செய்வது மிகவுமே உத்தமம். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்த்து செய்வது ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேற்றத்தை உண்டு பண்ணித்தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, குறிப்பாக சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணித்தரும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்து பாருங்கள், நல்லது உண்டாகும். குரு ஓரையில் சுப காரியங்களை செய்தால் நல்ல பலன் உண்டு. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை திறமைகள் வெளிப்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகளில் நல்லதொரு முன்னேற்றமும் மன திருப்தியும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். கிரக அமைப்புகளுடைய கோல்சாரத்தின்படி எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக 100% அறிந்து கொள்ள முடியும். ராசிப்படி பார்க்கும் பொழுது எளிதில் முடியக்கூடிய விஷயங்கள் ஒரு சில அலைச்சல்களுக்கு பிறகே நடக்கலாம். வெளியே செல்லக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். சில திட்டங்கள் தீட்டுவதாலும் செயல்முறைப்படி உங்களுக்கு எப்படி நடந்தால் சாதகமாக இருக்குமோ அந்த வழிமுறைகளை கையாள்வதால் எதிர்பார்த்த வேலைகள் சில உங்களுக்கு சுபிக்ஷமாக நடக்கும், சுபமாக இருக்கும். அலைச்சல்கள் காணப்படாது. ஒரு சில நேரங்களில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்குண்டான நாளாகவும் இருக்கிறது. சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சிதறுக்காய் விடுத்து உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். வரக்கூடிய அனைத்து வேலைகளும் மிக திருப்திகரமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாவதற்கு விநாயக பெருமான் வழிபாடு இந்த நாளில் சிறந்தது. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகளும் உண்டாகலாங்க. நீங்கள் நினைத்த வேலைகளை விட அதிகப்படியான வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சற்று காலதாமதமாக இருக்கலாம். வெளியே செல்லும் பொழுது கையில் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. எதிர்பாராதபடி உறவினர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம். நெருக்கடிகள் ஏற்படக்கூடும். இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். சேமிப்பிலிருந்து பணம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக பணத்தினுடைய தன்மைகளையும் செலவுகளுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். தொழில் சார்ந்த நிலைப்பாடுகளில் வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை பெற்று வியாபாரத்தில்
முதலீடு செய்யறதோ அல்லது வேலைகள்ல மாற்றங்களை கொண்டு வர்றது தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் பிறருடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் செய்வது அவசியம். ஒரு சில நேரத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கலாம், குழப்பங்கள் உண்டாகும். எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மன அமைப்பு சூழ்நிலை இருக்கும் பொழுது தியானத்தில் ஈடுபடுங்கள். முழுமையாக மூச்சு பயிற்சி செய்வதும் யோகாசனங்களில் ஈடுபடுவதால் மனநிலையில் நல்ல தெளிவு காணப்படும். எந்த வேலைகளை எப்படி செய்தால் நன்மைகள் உண்டு என்பதை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும் முடியும். ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் படிப்பவர்களுக்கு மருத்துவத்துறையை படிப்பவர்களுக்கு கையாளக்கூடிய விதங்களில் சற்று மந்தமான தன்மை இருக்கும். சுறுசுறுப்பு என்பது காணப்படாது. செயல்களில் ஒரு சோர்வான நிலைகளே காணப்படலாம். ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் மனம் திறந்து பேசுவது நல்லது. குடும்ப ஒற்றுமை ஏற்படுவதற்கு உங்கள் மனதில் பட்ட விஷயங்களை மற்றவர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சில இழுபறியான விஷயங்கள் நடக்கலாம். காலதாமதமாகத்தான் நடக்கும். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகே சுப செய்திகள் வந்து சேரும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணம் சம்பந்தமான செயல்களில் சிக்கனத்தை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. வியாபாரம் தொடர்பாக சக வியாபாரிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பணத்தினுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது கண்காணித்து வருவதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் மன சஞ்சலங்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு சில மாறுதல்கள் உண்டாகலாம். எதிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமை அதிகமாக இருக்க வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை அறிந்து கொள்வது நல்லது. காலணி இல்லாதவர்களுக்கு காலணிகள் தானமாக வழங்குவது, வெயில் காலம் என்பதால் குடை வழங்குவது, இப்படிப்பட்ட ஒரு தான தர்மங்களில் ஈடுபடும் பொழுது மனநிலையில் ஓரளவிற்கு நிம்மதி உண்டாகுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இன்றைய தினம் இருப்பது அவசியம். சுமாரான பலன்களை இருக்கிறது. புதியதொரு முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய ராசிக்குண்டான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணித்தரும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுபத்தை ஏற்படுத்தி தரும். புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கினாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சம்பந்தமான செயல்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி பெற வேண்டி செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் வேலைகளில் ஈடுபடலாம். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக மத்தியமமான பலன்கள் இருப்பதால் எந்த ஒரு புதுமையான விஷயங்களையும் செய்ய வேண்டாம். உங்களுடைய ராசிக்குண்டான சுப ஹோரைகளை அறிந்து கொள்வது எப்பொழுதும் அவசியம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். பணம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் கூடுதலான பலம் கிடைக்க வேண்டும் என இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் இன்றைய நாளுக்குண்டான நவ கிரகங்களின் கோல்சாரத்தின்படி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது அதனை பொறுத்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் புதிய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வெளி இடங்களுக்கு செல்வதால் மனதில் புதிய நம்பிக்கையும் புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எண்ணிய காரியத்தை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகவே காணப்படலாம். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய வேலை விஷயம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. இன்றைய நாள் நம்பிக்கையும் திருப்தியும் நிறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நவ கிரகங்களுடைய நல்லதொரு அமைப்பு உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி அன்பர்களை, இதுவரையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் சொல்லி மாளாது. ஆக இன்றைய தினம் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பு படி சிறப்பாகவே இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையுடன் செய்து மகிழ்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான சில விஷயங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும். பிற நபர்களிடம் பேசும் பொழுது மிக சாதுரியமாக பேசுவீர்கள். வாக்கில் நல்லதொரு கருத்துக்கள் வெளிப்படலாம். பிறருக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய செய்திகளும் நல்ல ஆலோசகராகவும் இருப்பீர்கள். பிறருக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நிலையும் உருவாகலாம். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. இதுவரையில குழந்தை பாக்கியம் இல்லை என்று இயங்கியிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளை எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. மகர ராசி இளைஞர்களுக்கு புதியதொரு முன்னேற்றம் உருவாக்கும். புதிய வேலை தொடர்பான செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சாதகமாகும். தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் எடுத்த கடினமான முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம். வருமானம் தொடர்பான எண்ணங்கள் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கும் நல்லதொரு செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில
உயர்வான சம்பளம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும். உங்களுடைய பொறுமையான குணத்திற்கு ஏற்றாற்போல் நல்ல அமைப்பு இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு, தாய் தந்தையர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். திருமணமான தம்பதிகளுக்கு வீட்டில் நல்ல மனமகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு காணப்படலாங்க. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். அது மட்டுமில்லாமல் வீட்டிற்குண்டான தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. இதுவரையில் திருமணம் தொடர்பாக பெண் வீட்டாரிடமிருந்து வராத சில செய்திகள், தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்கும். திருமணம் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணத்தினால் ஒரு சில நேரங்களில் பட்ட அவமானங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு வந்த பழி சுமைகள் நீங்க போகிறது. கடனில் இருந்து விடுதலை பெற போகிறீர்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் காது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, உடல் சம்பந்தமாக சில தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு கூட மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், இடர்பாடுகள் அனைத்துமே விலகப் போகிறது. தடைகள் குறையக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் புரிந்து கொண்டு படிப்பீர்கள். எதிர்காலத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்கும். படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள். முன்னேற்றகரமான அமைப்புகள் இருக்கிறது. வரக்கூடிய தேர்வுக்கு தயாராகக்கூடிய மகர ராசி மாணவர்களே, நல்ல முன்னேற்றத்தையும் உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறப்போகிறீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கிலேயே இருக்கிறது. சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாகவும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கலாம். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வகையில் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்க போகிறது. மனநிலையும் சரி, உடல்நிலையும் நன்றாக இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசி படி பார்க்கும் பொழுது சுபஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. பணம் மற்றும் கல்வி தொடர்பான செயலுக்கு புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைய போகிறது. மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் மன நிறைவும் திருப்தியும் கூடுதலான தன லாபமும் பெருக வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியின்படி குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த தன வரவுகள் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் மிக அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வீர்கள். உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பதோடு மன நிறைவாகவும் இருப்பீர்கள். எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. விரும்பிய சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, நண்பர்களுடைய ஒத்துழைப்பால தன வரவுகள் அதிகரிக்கக்கூடும். மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மனோகாரகனான சந்திர பகவானை நினைத்து வழிபாடு செய்தால் எண்ணத்தில் இன்னும் சந்தோஷமும் தெளிவும் அதிகரிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்குங்க. பேச்சு சாமர்த்தியம் கூடுதலாக இருக்கும். எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் அவர்களை பேசிய ஒரு வழிக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். வாக்குவன்மையின் காரணமாக இயலாத சில வேலைகளை கூட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட மிக திறமையாக செயல்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. ஒரு சிலருக்கு தன லாபம் உண்டாகும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பூர்ணமாக பெறக்கூடிய நாள். உத்தியோகத்தில் நல்லதொரு வளர்ச்சி பெற வேண்டி சில கருத்துக்கள், ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பதால் பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுக்கு நல்லதொரு ஆலோசனைகள் தரக்கூடிய நிலைகளில் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களை, பேச்சு சாமர்த்தியம் கூடுதலாக இருக்கும். இயலாத வேலைகளை கூட நீங்கள் பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இழுபறியாக இருந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இதுவரையில் சொத்துக்கள் சேர்க்காத நபர்களுக்கு கூட வீடு, மனை, வாசல் அமையக்கூடிய யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரவேண்டிய பங்குகள் தாய் வழி உறவுகள் மூலமாக வரலாம். கும்பராசி அன்பர்களை, உலகியல் நடவடிக்கையின் மூலம் மனசுல சில மாற்றங்கள் வந்து போகும். இருந்தாலும் செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் பாராட்டுதல்கள் உண்டாகும். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிக திறமையாக செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள்.
நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவதால் நல்ல லாபம் அதிகரிக்கும். சூக்ஷ்மங்களை தெரிந்து கொள்வீர்கள். பிறர் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களிடம் பேசும்பொழுது பிறருடைய பலத்தையும் பலவீனங்களையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்படுவதில் மிகவும் சாமர்த்தியத்தனம் வெளிப்படலாங்க. முதியவர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம். வெயில் காலம் என்பதால் அவர்களுக்கு காலணிகள் வழங்குவது, குடைகளை தானமாக கொடுப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடுக்கும் ஏற்ற நாள். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் கூடுதலான கவனம் இருக்கும். ஈடுபாடு கொள்வீர்கள். நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய படிப்பு வளர்ச்சிக்கு மென்மேலும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கூடுதலான ஈடுபாடு படிப்பின் மீது உண்டாகலாம். புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு காணப்படுங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன நிம்மதியும் மன ஆறுதல் உண்டாகும். தொழில் ரீதியாக வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆதாயமான அமைப்புகள் உண்டு. பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக காணப்படுங்க. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே செயலாக்குவதற்குண்டான சாதகமான அமைப்புகள் உண்டு. தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். வங்கியின் முகாந்திரமாக நீங்கள் எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். வாகனம் தொடர்பான கடன் சுமையாகட்டும், வீடு தொடர்பாகவும் இருந்த கடன் பிரச்சனைகள் ஓரளவிற்கு முடிவுக்கு வருவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. வருமானம் அதிகரிக்க கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையும் உருவாகலாம். ஒட்டுமொத்தத்தில் இன்றைய நாள் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது திருப்தியான நாளாகவும் மன நிறைவு ஏற்படக்கூடும். உங்களுடைய ராசிக்குண்டான சுபஹொரைகளை பார்த்து மங்களகரமான வேலைகளில் ஈடுபடுங்கள். சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்களும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றை புதன் ஓரையில் செய்தால் நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை மிகவும் சிறந்தது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். சாதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மனநிலை நன்றாக காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். தெய்வ வழிபாடில் ஈடுபடுங்கள். முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய செயல்பாடுகள் யாவும் திருப்திகரமாகவும் மன நிறைவுடனும் எண்ணிய காரியங்கள் நன்றாக நடக்க வேண்டுமென மன நிறைவாக இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுக்கான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். தன லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் ஏதாவது ஒரு விதத்தில் கைக்கு வந்தே தீரும். பணத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. எண்ணிய தன லாபங்கள் பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். மீனராசி அன்பர்களே, இதுவரையில் கடனுக்காக சிரமப்பட்டு கொண்டிருந்த மீனராசி அன்பர்களுக்கு இதை சார்ந்த பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் நீங்க போகிறது. மனநிலையில் நல்ல தெளிவான சிந்தனைகளும் கூடுதலான திருப்தியும் உண்டாகக்கூடிய நாள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வருங்க. மனதிலும் உள்ளத்திலும் தெளிவு இருப்பதால் எடுக்கக்கூடிய காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. வியாபாரத்தை பொறுத்த மட்டில் அபிவிருத்தி செய்யறதுக்குண்டான முயற்சிகள் மேலோங்கும். எண்ணத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்களை அந்தந்த நேரத்திற்கு காலதாமதம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அபிவிருத்திக்குண்டான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உண்டு. பெற்ற தாய் தந்தையால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக காணப்படுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மனநிலையும் உங்களுக்கு சீராகவே இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடியவர்களுக்கும், இயந்திரம் தொடர்பான பாடங்களை படிக்கக்கூடியவர்கள், கணினி தொடர்பாக செயல்பாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல பலன் உண்டு. படிப்பின் மீதான கூடுதலான அக்கறை இருக்கும். வரக்கூடிய தேர்வுகளை எதிர்நோக்கக்கூடியவர்களுக்கு தேர்ச்சி விகிதம் நன்றாகவே இருக்குங்க. தேர்வுக்காக தயாராகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. இறை வழிபாடு செய்வதும் தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபட்டால் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாமர்த்தியமாக இருப்பீர்கள். வாக்குத்தன்மை, வாக்கு சாதுரியம் நன்றாகவே இருக்கிறது. இழுபறியாக இருந்த தொழில் சார்ந்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். அற்புதமும் உங்களுக்கு அதிசயமும் நிகழலாம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவேண்டிய தன லாபம் கைக்கு வரும்.
வருவதில் மகிழ்ச்சி திருப்தி உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் வரக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கிறது. அந்த சொத்தை வைத்து மென்மேலும் நீங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ண ஓட்டமும் கூடுதலாக காணப்படுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கிலேயே இருக்கும். பணம் சம்பந்தமான செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகலாம். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்கும். மீனராசி அன்பர்களே, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற மன வருத்தத்தோடு இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும். எல்லா விதமான செயல்களிலும் முன்னேற்றகரமான போக்கே உண்டு. இந்த நாள் மன நிறைவு ஏற்படும். மற்றவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நிலையும் வரவு மேம்படக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. தொழில் துறையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதோடு ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில சுப செய்திகள் வேலை நிமித்தமாக வரும். வருமானம் உயர்வு ஏற்படும் பொழுது முதலீடு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி சுப ஹோரைகளை அறிந்து கொள்ளுங்கள். சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொதுவாக உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய ஹோரையிலேயே சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்தால் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது, பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சேர்வது, அதுபோல வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய நேரத்தையும் குரு ஓரையாக பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் சம்பந்தமான செயல்பாடுகள் சுக்கிர ஓரைக்கும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரைக்கும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் மற்றும் புதன் ஓரைக்கும் அவசியம். குரு ஓரை என்பது சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தான தர்மங்கள் செய்வது, பசுக்களுக்கும் பட்சிகளுக்கும் உணவிடுவது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது, வெயில் காலம் என்பதால் நீர்மோர் பந்தல் வைப்பது, உங்களுடைய தாய் தந்தையருடைய வயதுக்கு ஒத்தானவர்களாக இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம். காலணிகள் வாங்கி கொடுப்பது, குடை கொடுப்பது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தான தர்மங்களில் ஈடுபடுங்கள். நன்மைகள் உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேலோங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நவ கிரகத்தினுடைய பலன்களை பூர்ணமாக பெற்று நன்றாக வாழ வேண்டும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என மனதார பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.